உறவுகளுக்கு வணக்கம். கனத்த இதயத்துடன் உங்கள் கீதா. நமது காணொளியில் இன்று பார்க்க இருப்பது பேரழிவு. பேரழிவு என்று சொன்னாலே நமக்கு உடனே ஞாபகத்துக்கு வருவது இலங்கை. 1990 எனக்கு நினைவு தெரிந்ததிலிருந்து யுத்தம் நடந்து கொண்டிருந்த அந்த நேரத்தில், அதற்கு முன்னாடியே யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. எனக்கு சிறிய வயது. இந்த சின்ன சின்ன ஞாபகங்கள் எனது 7 வயதில் நடந்தது. அடர்ந்த காட்டு வழி, இருள் சூழ்ந்த பாதை. அந்த டைம்ல உயிர் தப்பிக்க ஓடி வருகிறோம். அப்போ கிடைத்த டிராக்டர், மாட்டு வண்டி, அழுக்குரல்கள், கூக்குரல்கள் மட்டும். இறைவா காப்பாற்றுங்கள், முருகா, சிவனே, ஈஸ்வரா, கர்த்தரே, பல குரல்கள். இந்த குரல்கள் மட்டும் அழுக்குரல்கள் கேட்க, படகுல இத்தனை பேர் தான் இருக்கணும் அப்படின்னு இல்லை, எவ்வளோ பேர் ஏறி அமர்ந்து நடுக்கடல்ல வந்து தத்தளிக்கும் போது இந்திய தாய் திருநாடு நாங்கள் கை கொடுக்கறதுக்கு முன்னாடியே நம்ம கையை பிடிச்சு உதவிக்கரத்தை நீட்டினாங்க. அண்டையில இருந்து இன்றைக்கு வரைக்கும் பல உதவிகளை செஞ்சு கொண்டிருக்காங்க. இன்றைக்கும் நம்ம நாட்டுக்கு நிவாரண நிதி உதவிகளை முதல்ல கொண்டு போய் சேர்த்தது, நாங்கள் கேட்கறதுக்கு முன்னாடியே கொண்டு போய் சேர்த்தது இந்தியா தான். அதுக்கு எப்பவுமே நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். நன்றி உணர்ச்சியோடையே இருப்போம். நன்றி உணர்ச்சி நமக்கு வேண்டும். கண்டிப்பாக தாய் திருநாடு என்றது சும்மா இல்லை, கண்டிப்பா அது உண்மையான ஒன்று. பேரழிவுகளை பற்றி பார்ப்போம். பேரழிவு, யுத்த பேரழிவு நடந்து கொண்டிருந்தது. அப்போது பல பேரை பெரிய பெரிய பள்ளங்கள் தோன்றி அப்படியே அந்த கிடங்குகள் தள்ளி மண்ணை போட்டு புதைத்தார்கள். அதற்கு பிறகு 2004 யாராலையும் மறக்க முடியாது. ஆழி பேரலை, சுனாமி எல்லாரையும் வாரி சுருட்டி கொண்டு போச்சு. யாராலையும் மறக்க முடியாது. அந்த தகவல்களை நாங்கள் ஒரு செய்திகளாக மட்டும் கேட்டுட்டு இங்கிருந்து அழுது கொண்டிருந்தோம். அதை யாராலையும் மறக்க முடியாது. அப்பவும் என்ன செஞ்சாங்க, பெரிய பெரிய பள்ளங்களாக தோண்டி எல்லாரையும் அதுக்குள்ளே போட்டு மண்ணை போட்டு புதைச்சாங்க. இப்போவும் திரும்பவும் பள்ளங்கள் தோண்டி திரும்பவும் நமது உறவுகளை அதுக்குள்ளே போட்டு புதைக்கிறார்கள். அதை ஏன் செய்கிறார்கள்னா, அவங்களுக்கு செய்யறதுக்கும் அங்கே நேரம் இல்லை, சடங்கு சம்பிரதாயம் செய்ய ஆட்களும் இல்லை. இப்படி பேரழிவுகள் நமது நாட்டில் நடந்து கொண்டே இருக்கு. யுத்தத்தினால பேரழிவு நடந்துச்சு, அமைதியா நாடு திரும்பிச்சு, இனியாவது சந்தோஷமா நிம்மதியா வாழலாம்னு இருக்கும்போது சுனாமி வந்துச்சு. உறவுகளை இழந்தோம், பல உறவுகளை இழந்தோம். அந்த சுவடை இன்னுமே நெஞ்சில சுமந்து கொண்டிருக்கோம், மறக்க முடியாது. நமது உறவுகள் அனைத்தும் தண்ணியிலே போச்சு. காணவில்லை காணவில்லைன்னு தான் சொல்லி கொண்டிருந்தோம். அவர்களின் உடல் கூட கிடைக்கவில்லை, இன்று வரைக்கும் காணவில்லை அவர்களை என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். அதுல என்னோட அக்கா, அவங்களோட 3 பிள்ளைங்கள், அவங்கள இன்னுமே நெஞ்சில சுமந்து கொண்டு எங்க இருக்கிறாங்க அப்படின்ட்டு. ஆனா அவங்களுக்கு வருஷம் சடங்கு சமுதாயத்தை செஞ்சு கொண்டிருக்கிறோம். இந்த நிலைமை போய்கொண்டு மக்கள் இப்பதான் ஓரளவுக்கு நிம்மதியா வாழ ஆரம்பிச்சாங்க. பொருளாதார பிரச்சனை ஓரளவுக்கு இருந்தாலும் கொஞ்சம் நிம்மதி, சந்தோஷம், நாடு பழைய நிலைமைக்கு திரும்பி கொண்டு வருகிறதே என்று சந்தோஷ பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கும் போது இந்த நிக்வா புயல் அடுத்த பேரழிவை கொடுத்திருக்கிறது. மண் சரிவுல சின்ன சின்ன பிள்ளைங்க, கை குழந்தைங்க, பச்சை குழந்தைங்க பார்க்கறதுக்கே ரொம்ப வேதனையா இருக்கும். அவங்களெல்லாம் பார்க்கும்போது இப்பவும் அந்த அழுகுரல்கள், கூக்குரல்கள், அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இந்த குரட்களையும் சத்தங்களையும் தான் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். யுத்த சத்தம் முடியும் போது இப்படி ஒரு சத்தம் நமது காதுகளுக்கு நிஜமாவே சொல்றதுக்கு வார்த்தையே இல்லாம இருக்கு. முதியோர் இல்லத்துல அப்படியே 11 முதியவர்களும் தூங்கி கொண்டிருக்கிறாங்க, மண்ணுக்குள்ள போயிட்டாங்க. பச்சை பச்சை குழந்தைங்க, ஒரே வீட்டுல 4-5 பேரு. இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க உடல்களை கொண்டு வரும்போது உறவுகள் கத்துறாங்க பாருங்க, அந்த சத்தத்தை கண்டிப்பா கேட்கவே முடியல. இப்படி நிலைமை இருக்கும்போது சில பேர் என்ன பண்றாங்க, ஏஐ தொழில்நுட்பம் என்ற பேர்ல தங்களோட பெரிய சக்தியை நினைச்சு நடக்காத சிலவற்றையும் நடந்ததாக போடுகிறார்கள். இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? கண்டிப்பா நான் கேட்கிறேன். இந்த மாதிரி போடும்போது இது உண்மையா நடந்துச்சா? அந்த யானை வந்து அந்த மான் குட்டியை தூக்கிட்டு போகுது, யானை வந்து புலிய, சிறுத்தையை தலையில வச்சு சுமந்து கொண்டு போகுது. ஆனா 10-11 யானை அந்த தண்ணியில மூழ்கி செத்தது, அதெல்லாம் உண்மை. இந்த மாதிரி பல தவறான காட்சிகளை உருவாக்குறீங்க. உங்க தொழில்நுட்பத்தை வேறு பல விடயங்கள் நிறைய இருக்கு, அந்த விஷயத்துல செய்யுங்க தயவு செய்து. இந்த மாதிரி விஷயத்துல செய்யாதீங்க. நீங்க போடுறது உண்மையான தகவலா பொய்யான தகவலா அப்படின்ட்டு ஆராயறதுக்கே நமக்கு முடியாம இருக்கு. எல்லாருமே கனத்த இதயத்தோடு இருக்கும்போது இந்த மாதிரி தவறுகளை தயவு செய்து செய்யாதீங்க. இந்த காணொலியை உருவாக்கியதற்கு காரணம், ஒரு கிழமையா நாங்களும் பார்த்து கொண்டு கவலைப்பட்டு கொண்டு இந்த செய்திகளை பார்த்து கொண்டு இருந்து மிகவும் கவலையா இருந்துச்சு. நான் என்னோட லைவ் வீடியோலையும் பல தகவல்களை பலரோட
பகிர்ந்து கொண்டிருந்தேன். இந்த காணொலியை நான் உருவாக்கினது நிறைய பேர் சம்பாதிக்கிறதுக்கு இவங்களுக்கு வேற வேலை இல்லையா, இவங்களுக்கு வியூஸ் போகணும், காசு பார்க்கறதுக்கு, அதுக்காக கண்டிப்பாக இல்லை. தவறாக யாரும் புரிந்து கொள்ள வேண்டாம். இந்த மாதிரி என்னோட காணொலியை பார்க்குற சில பேர் கூட பல உதவிகளை செய்யலாம் இல்லையா, அதனால தான் இந்த காணொலியை இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறவங்க யாராவது ஒரு சில பேர் கூட உதவிகளை செய்யுங்க. கண்டிப்பாக பல இடங்களில் இன்னும் நிவாரணங்கள் போய் சேராமல் இருக்குது. அவங்க இன்னும் சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. நீங்கள் ஸ்ரீலங்கன் நியூஸை கண்டிப்பாக பாருங்கள், தொடர்ந்து பார்த்துட்டு யாருக்கெல்லாம் உதவி வேணுமோ அந்தந்த இடங்களுக்கு உங்களோட உதவிகளை கொடுங்க. நிறைய தொண்டு நிறுவனங்கள் உங்களுக்கு தனிநபர்கிட்ட கொடுத்து உதவி செய்கிறதுக்கு உங்களோட பணத்தை இழந்துருவீங்களோன்னு பயமாக இருந்தால் அரசு அந்த நிவாரண பணியை ஏற்று செஞ்சு கொண்டிருக்கு. அரசு மூலமாக செய்யுங்க. இல்லைன்னா நம்மளுடைய இளைஞர்கள் பல பேர் தனிப்பட்ட முறையில் எல்லாருக்கிட்டே இருந்து பணத்தை வாங்கி அவங்களுக்கு உதவி செஞ்சு கொண்டிருக்காங்க. அவங்க மூலமாக செய்யுங்க. பயப்பட வேண்டாம். உங்களோட பணம் இந்த டைமில் போய் சேராது, இந்த டைமில் யாராவது கையாடல் செஞ்சிருவாங்க. கண்டிப்பாக இந்த பயம் உங்களுக்கு வேண்டவே வேணாம். இந்த மாதிரி நேரத்தில் எந்த ஒரு நபரும் கையாடல் செய்ய மாட்டாங்க. உதவி கண்டு போகிற பணத்தை கண்டிப்பாக அந்த நிவாரண பொருட்களை வாங்கி கொடுப்பாங்க. உங்களோட பணம் எங்கேயும் வீண் விரயம் ஆகாது. தயவுசெய்து உதவி செய்ய நினைத்தா இந்த பதிவுக்கு கீழே, காணொலிக்கு கீழே உங்கள் கருத்தை பதிவிடுங்க. யாராவது பார்க்குற ஒருத்தர் ஏதாவது ஒரு சின்ன உதவியாவது பண்ணட்டும். இருக்கிறவங்க கண்டிப்பாக உங்களால் என்ன நீங்கள் உதவி செய்ய நினச்சா பெரிய அளவில் தான் செய்யணும்னு இல்லை. உங்களால் என்ன முடியுதோ அது ஒரு கொஞ்சமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு குடும்பத்துக்கு போய் சேரட்டுமே உங்களோட உதவி. தயவு செய்து பார்க்குறவங்க உதவியை செய்யுங்க. இல்லாத மக்கள்கிட்ட உதவி செய்ய முடியாது. அவங்களால பிரார்த்தனையும் கவலையும் தான் மட்டும் பட முடியும். இருக்கிற நீங்கள் இவ்வளோ தான் கொடுக்க முடியுமா, கொடுத்தா யாராவது சிரிப்பார்களான்னு நினைக்காமல் உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை கொடுத்து உதவிகளை செய்யுங்க. பார்த்து செய்யுங்க. யார் உதவி பணியில் இருக்காங்களோ அவங்கள தொடர்பு கொள்ளுங்க. தயவு செய்து உங்களோட பணங்களை அவங்களுக்கு இந்த மாதிரி டைம்களை கொடுங்க. யாராவது எடுத்து சாப்பிட்டுருவாங்கன்னு பயமாக இருக்கா, சாப்பிட்டு போகட்டும். இந்த மாதிரி நேரத்தில் சாப்பிட நினைக்கிறவங்க யாரும் நினைக்க மாட்டாங்க. நினைக்கிறவங்க நினைச்சிட்டு எடுத்துகிட்டு போகட்டும். ஆனால் உங்களோட உதவி செய்கிற மனசை மாற்றிக்காதீங்க. உங்களோட பணம் போய் சேராதுன்னு நினச்சி உங்களுக்குள்ளேயே நீங்கள் போட்டு புழுங்கிட்டு இருக்காதீங்க. உங்களுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருக்காதீங்க. உதவி செய்யணும்னு தோணிச்சா உடனே செஞ்சுருங்க. தோணின மறுகணமே செஞ்சுருங்க. அதை அலசி ஆராய்ச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த உதவி போய் சேராது. நீங்களும் அந்த உதவியை செய்ய மாட்டீங்க. தயவு செய்து இந்த காணொலியை பார்க்குறவங்க யாராவது ஒருத்தர் உதவி செய்கிறவங்களுக்கு பகிர்ந்து விடுங்க. அவங்க ஏதாவது ஒரு உதவி இந்த காணொலி மூலம் கிடைச்சிச்சுன்னா எனக்கு அது பெரிய ஒரு பாக்கியமாக இருக்குன்னு தயவு செய்து இந்த காணொலி மூலமாக ஏதாவது நிவாரண நிதி உதவிகளை எங்களோட மக்களுக்கு கொடுங்க. இந்த மாதிரி பேரழிவு எவ்வளோதான் பார்க்க போகிறோமோ தெரியாது. இப்படி நடந்து கொண்டு இருக்கும்போது எங்களோட நாடு இருந்த இடமே காணாமல் தெரியாமல் போதே என்ற கவலை இன்னொரு பக்கம் இருக்கு. என்னதான் நாங்கள் நாட்டை விட்டு உயிர் தப்பிச்சு ஓடி இங்கே இந்தியாவில் பிழைத்து கொண்டிருந்தாலும் நாட்டு பற்றி போகாது, நம்ம இனப்பற்றும் போகாது. நம்ம இன மக்கள் இப்படி மடிந்து போகிறத பார்த்து கவலைப்படாமலும் இருக்க முடியவில்லை. தயவு செய்து உங்களால் முடிஞ்ச உதவியை எல்லாருக்கும் செய்யுங்க. உதவி தேவைப்படுறவங்க மட்டும் உதவியை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த மாதிரி நேரத்தில் கூட சில பேர் உதவி தேவைப்படாதவங்க நமக்கு உதவி தேவைன்னு கேட்டு வாங்காதீங்க. நீங்கள் அப்படி செய்யறதுனால உதவி யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு அந்த உதவி போய் சேராது. நாடு பழைய நிலைமைக்கு கண்டிப்பாக மெல்ல மெல்ல திரும்பும். இப்போவும் தண்ணி வடியாமல் இருக்கின்றது. அந்த இடங்களுக்கு தயவு கொண்டு மக்கள் போகாதீங்க. ஏண்டா விஷப்பூச்சிகள் நிறைய அந்த இடத்துல வந்திருந்திருக்கும். நீங்கள் பச்சை குழந்தைங்களை, சின்ன பிள்ளைங்களெல்லாம் வச்சிருப்பீங்க. அந்த இடத்துக்கு போக வேண்டாம். தண்ணி முற்றிலுமாக வடிந்தோன்னே போங்க. இப்போ எங்கே பாதுகாப்பாக இருக்கிறீங்களோ அங்கேயே இருங்க. உறவுகளை இழந்திருப்பீங்க. வேதனைக்குரிய ஒரு விடயம்தான். இதுக்கு என்னோட ஆழ்ந்த அனுதாபங்களை தான் எங்களுக்கு தெரிவித்து கொள்ள முடியும். பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்குது. அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அழுகுரல்களே கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இந்த இயற்கை தாய்க்கு நம்ம நாட்டில் மட்டும் ஏன் இவ்வளோ பெரிய கோபம்னு தெரியல. பூமி தாயும் அழிந்து கொண்டே இருக்கிறார்கள். இனியாவது இந்த கோர தாண்டவன் நிக்கட்டும். கடவுளை பிரார்த்தனை செய்வோம். இந்த மாதிரி பேரழிவு இனி எங்கள் நாட்டுக்கு, எங்களோட இனத்துக்கு, எந்த ஒரு நாட்டிலையும் இந்த இனப்பேரழிவு நடக்கக்கூடாது அப்படின்ட்டு. இதை தவிர எங்களால் வேறு என்ன செய்ய முடியும்? கடவுளை தான் வேண்டிக்கணும். இந்த மாதிரி பேரழிவு வேண்டாம் அப்படின்ட்டு. நாடு இருந்த இடம்
இல்லாமல் காணாமல் போய்விடுமோ என்ற அச்சமும் இருக்குது. இந்த அச்சத்தோடையே உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் கீதா. நன்றி.